Hi lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 39 ஓட வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Glam green smoky eye look தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லுக் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இந்த பியூட்டி கிளிசர்டோட இந்த ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இந்த க்ரீன் கலர் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கலர்ஸ் நல்லா உங்களுக்கு டிஃபைன் ஆகும். ஸோ பிளெண்டிங் ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் மட்டும்தான் இந்த கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் கலர் நான் நல்லா டெபாசிட் பண்ணிட்டேன் அண்ட் நல்லாவும் பிளெண்டும் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வெட் அண்ட் வைல்ட் பேலட்லேருந்து நான் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ண கலருக்கு மேலவே இந்த ப்ரௌன் ஷேடையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு டெப்த் இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மோக்கி ஐ மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஐயில் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரௌன் அப்ளை பண்ணதுக்கப்புறம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பவும் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் கலர் கம்மியானதுனால நான் திருப்பவும் அந்த க்ரீன் கலர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில். அண்ட் அவுட்டர் வி பார்ட்லேயும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம க்ரீஸ் ஏரியாவோட வேலை முடிஞ்சதுனால நான் ஒரு செலோ டேப் ஒட்டியிருக்கேன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்போ தான் ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால் நான் இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த என்வேபிடே பிளிங்கி ஐ ஷேடோ எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் வி பார்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன். இது ஒரு பிளாக் ஷேடோ. நீங்கள் இதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட எந்த பிளாக் ஷேடோ இருக்கோ நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் எல்லாமே ஒரு ஈவனாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
நம்ம நல்லா வந்து அவுட்டர் வீல நல்லா blend பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த green shadow எடுத்துக்கிறேன் பியூட்டி கிளிசர்ட்ஸ்லேருந்து. இப்போ இதை வந்து என்னோட அந்த black அப்ளை பண்ணோம்ல அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல பிக்மெண்டேஷனும் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு சூப்பரான கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பாருங்கள், அந்த க்ரீன் கலர் நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பட் பிளாக் அண்ட் க்ரீன் வந்து தனித்தனியாக தெரியுது. இந்த க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பவும் வந்து அந்த பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தனியாக பிரித்து காட்டக்கூடாது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு வெளியிலே தெரியக்கூடாது. இப்போ வந்து இது ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஃப்ஆர் பேலட்டில் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு க்ரீனிஷ் கோல்ட் கலர். இதை வந்து என்னோடய கார்னர் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு கலர். இந்த கலர் தான் வந்து இந்த ஐ மேக்கப்கே ஒரு நல்ல ஒரு அழகு கொடுத்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து எல்லா கலர்ஸுமே அப்ளை பண்ணிட்டோம். இந்த 3 கலர்ஸ் தான் நான் வந்து இந்த ஐ மேக்கப்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேக் லேஷஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணலை, ஐலைனர் வந்து போட போகிறேன். இது வந்து ஜெல் ஐனா மெபலினோடது. நீங்கள் இந்த மாதிரி ஐ மேக்கப்புக்கு ஜெல் ஐனர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு விங் லைனர் க்ரியேட் பண்ண பிடிக்கும்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஐலைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஐ மேக்கப்புக்கு நீங்கள் விங் லைனர் போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ வந்து நம்ம ஐலைனர் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் எடுத்து, அதாவது பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ண க்ரீன் கலர் எடுத்து என்னோட லோவர் லேஷஸில் பாதி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஒரு டார்க் க்ரீன் ஷேட் யூஸ் பண்ணோம்ல பிளாக், அப்புறம் அந்த ஷேடை எடுத்து அந்த க்ரீன் கலர் கூட இதையும் வந்து சேர்ந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு க்ரீனிஷ் கோல்ட் கலர் யூஸ் பண்ணோம்ல, அது வந்து என்னோட கார்னர் ஏரியாவில் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எட்ஜஸில் வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் நல்லா லோவர் லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். காஜலுக்கு வந்து லாக்மியோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாக் ஆர் இல்லைனா ஒயிட் கூட யூஸ் பண்ணலாம். ஒயிட்டுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளோட ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் லேஷஸ் எதுவும் ஒட்டாததுனால மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஐ மேக்கப். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஏதாவது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு மோஸ்ட்லி இது நல்லாவே வந்து சூட் ஆகும். இந்த ஐ மேக்கப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.